மக்களே, இன்று நாம் திருக்குறள் 447ஆம் குறளை பார்க்கிறோம். இது திருக்குறளின் பொருட்பால் பகுதியில் உள்ள அரசியல் என்னும் இயலில் இடம்பெற்றுள்ள பெரியாரை துணைக்கோடல் அதிகாரத்தின் 7வது குறள். இடுக்குந் துணையாரை ஆழ்வாரை யாரே, கெடுக்குந் தகைமை எவர். இந்த குறள் சொல்லுவது என்னவென்றால், நன்மை செய்யும் துணைவரை தேர்ந்தெடுக்க வேண்டும், அவரால் துன்பம் வரவே கூடாது. ஒருமுறை உள்ள உறவுகளில் அழகாக நடப்பது சமூகத்தில் நல்ல படிமத்தை உருவாக்கும். எது நம் வாழ்க்கையில் முக்கியம் என்றால், நம்பகமான நண்பர் அல்லது கூட்டாளி இல்லாமல் ஒவ்வொரு முயற்சியும் வெற்றியடையாது. உதாரணமாக, ஒரு தொழில் முயற்சியில் உயர்தர கூட்டாளி இல்லை என்றால் திட்டம் சிரமம் அடையும். மற்றொரு உதாரணம், பள்ளி அல்லது கல்வியில் உதவியாளர் இல்லாமல் மாணவர் தன் திறனை வளர்த்துக் கொள்ள முடியாது. இன்றைய காலம் டிஜிட்டல் ஆட்சி, ஆன்லைன் கூட்டாண்மைகள் அதிகம். அதில் நம்பகமான துணை தேர்வு மிக அவசியம். குறள் கூறும் தத்துவம் இன்றும் பொருந்தும். ஏனெனில் மனித உறவுகள் எப்போதும் மாற்றமில்லாமல் முக்கியம். நம்மால் இந்த குறளை பின்பற்றினால் உறவுகளில் பொறுப்புணர்வு, பரஸ்பர நம்பிக்கை மற்றும் நன்மை உருவாகும். அதனால் ஒவ்வொரு முடிவிலும் சிந்தித்து, நலனல்லாமல் பாசத்தால் தொடங்கும் தேர்வுகள் நல்ல பயிற்சியாகும். இறுதியில் இந்த குறள் மிக அழகாக எடுத்துக் காட்டுகிறது. இடுக்குந் துணையாரை ஆழ்வாரை யாரே, கெடுக்குந் தகைமை எவர். அடுத்த அதிகாரத்தில் மீண்டும் சந்திப்போம்.